கடவுளால் இந்த வாழ்க்கை நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது வாழ்வதற்காக. கடவுளால் இந்த கடவுளால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் எதை வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம்? எதை வச்சு இந்த வாழ்க்கையை நடத்துறோம்? சார், நான் பணத்தை வச்சு நடத்துறேன் சார். பணம் தெரியும், பணம் தான் வேணுமே. ஆனாலும் வாழ்க்கையில் எந்த கருத்தினை வைத்து நீ இந்த வாழ்க்கையை நடத்துகிறாய் அப்படிங்கறத கேள்விக்கு அர்த்தம் அதுதான். எந்த கருத்தினைனா எதை நோக்கமாக கொண்டு, அல்லது எந்த கருத்தின் அடிப்படையில், எந்த கொள்கையின் அடிப்படையில் நீ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாய், அல்லது வாழ்க்கையில எது முக்கியம், எது முக்கியமில்லை, எது பெரியது, எது சிறியது, எது தேவை, எது தேவையில்லை, எது வேண்டும், எது வேண்டாம், எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, இவைகளை எல்லாம் நீ எதை வைத்து தீர்மானம் செய்கிறாய், முடிவுக்கு வருகிறாய். எது நல்லது, எது கெட்டது, எதற்கு பெயர் முன்னேற்றம், எதற்கு பெயர் பின்னேற்றம்? ஏன் சார் தேவையில்லாத கேள்வி? வாழ்க்கை முக்கியமானதா இல்லையா உனக்கு? வாழ்க்கை எனக்கு முக்கியம் அப்படின்னா இந்த கேள்வி முக்கியம். ஏன்னா வாழ்க்கை முக்கியம்னா இது தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையை நீயே மிஸ்யூஸ் பண்ற அல்லது வீணாக்குற. நான் எதை வச்சு முடிவு பண்றேன்னா, நான் என்ன சார் எனக்கு எங்க அம்மா அப்பா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி பண்ற, அல்லது என்னோட ஃப்ரெண்ட்ஸ பாக்குற, அல்லது ஊர்ல பல பேர் வயசுல பெரியவங்க, அல்லது சினிமாவில் வர்றவங்க, இல்ல நாடகத்துல பாக்குறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கு பேர் வாழ்க்கை, இதுக்கு பேர் முன்னேற்றம், இதுக்கு பேர் பின்னேற்றம்னு. அதை வச்சு நான் செய்யறேன். ஊர்ல இருக்கிற பெரியவங்க, அல்ல நான் யாரை இவங்க எல்லாம் பெரிய கிரேட் பர்சன் நினைக்கிறேனோ அவங்க எதெல்லாம் அடைஞ்சாங்களோ அதை அடையணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்களுக்கு எந்த திறமை எல்லாம் இருக்கோ அந்த திறமை எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். இப்படி மற்றவங்களை பார்த்து நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். மற்றவங்களை பார்த்து நீ கண்டுபிடிக்கிற வாழ்க்கை ஒண்ணுதான் அவங்களுதான். வாழ்க்கைங்கிறது உனக்குள்ளதான் அவங்களுக்குள்ளதா? எனக்குள்ளது சார். அப்புறம் என்ன நீ மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிற? அதை முடிவு பண்ணவரு வேற ஏதோ புத்தகத்தை படிச்சிருப்பாரு. சரி, அந்த புத்தகம் எழுதினவர் யாரை வச்சு முடிவு பண்ணார்? அவரு வேற எதையோ படிச்சிருப்பாரு. நிறைய படிச்சிருக்காரு. அவரு நிறைய படிச்சிருக்காருன்னா எதை படிச்சிருக்காரு? அவரு 4 MA படிச்சிருக்காரு, 5 MSc பண்ணிருக்காரு, 3 PhD பண்ணிருக்காரு. சரி, அந்த MA புத்தகம், MSc புத்தகம், PhD இதுக்குள்ள உதவி பண்ணவன், அந்த புத்தகத்தை எழுதினவன், அந்த ப்ரொஃபஸருக்கு எப்படி தெரியும்? அவங்க ஏதோ புத்தகத்தை படிச்சாங்க. அந்த புத்தகத்தை எழுதினவனுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே போனா எல்லாம் பைத்தியகாரத்தனமா இருக்கும். கடைசியா பதில் பார்த்தா அப்படின்னா, ஒரு நாள் இந்த ட்ரெயின் லேட்டா போயிட்டு இருந்தது. அந்த ட்ரெயின்ல நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கிறார். ஆமா ஆமா, அந்த ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. நடுக்காட்டுல 2 மணி நேரம் ஜாம் ஆகி நிக்குது. ஒருவேளை ட்ரெயின் ஜாம் ஆச்சு. 2 மணி நேரம் நடுக்காட்டுல ட்ரெயின் நின்றுட்டு எடுக்கவே இல்லை. என்னாச்சு? ட்ரெயின் 2 மணி நேரம் டிலே. ஒரே பதட்டம் வரும். 3 மணி நேரம் ஆச்சு, ட்ரெயின் எடுக்கவே இல்லை. பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்டாரு, என்ன சார் ட்ரெயின் எவ்வளவு நேரம் எடுக்கல? சார், இன்னும் 1 மணி நேரம் ஆகும் போல. இன்னும் 1 மணி நேரமா? இன்னும் 1 மணி நேரமா? எவ்வளவு டைம் வேஸ்ட்? ஆஹா, நான் ரொம்ப டிலே, நான் ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கேன். 4 மணி நேரம் ஆச்சு, ட்ரெயின் எடுக்கல. சார், என்ன சார் இவ்வளவு நேரம் ஆச்சு எடுக்கல? சார், ட்ரெயின் 8 மணி நேரம் டிலேன்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்களா சார்? இன்னும் 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஓ, 8 மணி நேரம் லேட். 8 மணி நேரம் லேட், நான் என்ன பண்றது? சுப்பிரமணிக்கு ஒரே பதம். கடைசியா 8 மணி நேரம் கழிச்சு ட்ரெயின் கிளம்பு. அப்புறம் மெல்ல அதுக்கப்புறம் 1/2 நாள் டிராவல் பண்ணி போய் ஹால்ட் போட்டாங்க ஸ்டேஷன்ல. நம்ம சுப்பிரமணியம் எல்லா பெட்டி பிடிக்க எடுத்துட்டு இறங்குறாரு. ஓடுன்னு ஓடுறாரு பிளாட்ஃபார்ம்ல. கிடுன்னு எல்லா மூட்டை முடிச்சு பெட்டி படுக்க எல்லாம் தூக்கிட்டு ஓடுறாரு. தூக்க முடியாம தூக்கி 8 மணி நேரம் லேட்டு. 8 மணி நேரம் லேட்டு. நான் என்ன பண்றது? ஒரே புலம்பு. பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. சுப்பிரமணியம் ஒருத்தர் போய், சார் கொஞ்சம் நில்லு. என்னப்பாச்சு? சார், கொஞ்சம் வழி சொல்லிட்டு போங்க. அங்க வர நேர போனீங்கன்னா எக்ஸிட்னு போர்டு போட்டிருக்கா, வெளியேன்னு எழுதிருக்கும். அதுல போங்க. 8 மணி நேரம் லேட்டு. 8 மணி நேரம் லேட்டு போடுறாரு. அந்த போர்டு வழியா போனார். அப்புறம் அங்க ஒரு என்ட்ரன்ஸ், அதையும் தாண்டி போனார். சார் என்னப்பா? சார், கொஞ்சம் எப்படி போகணும்? அதுல நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா வழி. தேங்க்யூ. நேரா போய் ரைட்ல ஓடினார். 8 மணி நேரம் லேட். அங்க போனா மெயின் ரோடு வந்து சுப்பிரமணிக்கு ஒரே சந்தோஷம். சூப்பரான இடத்துக்கு வந்துட்டோம். இறங்கி ஓட ஆரம்பிச்சாரு மெயின் ரோட். கிடு கொஞ்சம் தூரம் ஓடி போய், சார், யாரும் திரும்ப மாட்டேறாங்க, எல்லாம் பிஸி. சார் என்னப்பா, எப்படி போகணும்? கொஞ்சம் வழி சொல்லுங்க. நேரா போங்க, செகண்ட் ரைட்டு, அப்புறம் தேர்ட் லெஃப்ட். 8 மணி நேரம் லேட். 8 மணி நேரம் லேட். எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுறாரு. செகண்ட் ரைட், தேர்ட் லெஃப்ட் திரும்பியாச்சு. அங்க நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. அது பார்த்தா ரோடு பெரிய ரோடா இருக்கு. சார் ஒருத்தரா கெஞ்சிறாரு. பெரிய ரோடு, மெயின் ரோடு, யாருக்கு நிக்க நேரம்ல ஓடிட்டு இருக்காங்க எல்லாம். இவர் பேச்சு இது கேட்கறதுக்கே ஆள் இல்லை. சார், பிளீஸ். அப்புறமேலுக்கு யாரும் ஒரு கருணை இல்ல மனசு சார், என்ன வேணும்? சார், கொஞ்சம் வழி சொல்லுங்க, எப்படி போகணும்னு சொல்லி நேரா போய் தேர்ட் ரைட்டு, செகண்ட் லெஃப்ட் போ. 8 மணி நேரம் லேட்டு. 8 மணி நேரம் லேட். சுப்பிரமணியம் ஓடுறாரு. அவ்வளவு தூரம் ஓடியாச்சு. கேட்டு ஓடிட்டே இருக்கிறார். இது வரைக்கும் 108 பேர்கிட்ட கேட்டுட்டார். இப்ப 109வது பேர்கிட்ட, சார் பிளீஸ். என்னப்பா, எப்படி போகணும்னு சொல்லுங்க. இப்படி நேரா போய் செகண்ட் ரைட் போனீங்கன்னா ஒரு பெரிய கோவில் பார்ப்பீங்க. அந்த கோவில் தொட்ட மாதிரி ஒரு கட்டு போகும். அந்த கட்டுல போங்க. அந்த கோவில் தொட்ட மாதிரி கட்டுல போனீங்கன்னா ஒரு பெரிய மெயின் ரோடு வரும். உங்களுக்கு வழி கிடைச்சிடும். ஓடுறாரு. நேரா ஓடி செகண்ட் ரைட் திரும்புறாரு. அங்க போனா ஒரு பெரிய கோவில் வருது. அந்த கோயில தொட்ட மாதிரி கட்டுல திரும்புறாரு. பார்த்தா பெரிய ரோடு,
6 ways high road. வாவ், இதுதான் நம்ம வர வேண்டிய இடம். சரியான இடத்துக்கு வந்துட்டோம். ஓடுறார், எல்லா பெட்டி படுக்கையும் தூக்கிட்டு தூக்க முடியாம வேர்த்து கொட்ட கொட்ட ஓடுறார். சார் சுச்சோ 8 மணி நேரம் லேட், சுச்சோ 8 மணி நேரம் லேட். 109வது ஆள்கிட்டையும் கேட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த மெயின் ரோட்ல வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் தொட்டார். சார் பிளீஸ், சார் ப்ளீஸ். எல்லாம் ஓடுறாங்க. பல பேர் பஸ்ல ஓடுறாங்க, பல பேர் பைக்ல, பல பேர் சைக்கிள்ல, பல பேர் கார்ல, பல பேர் ஸ்கூட்டர்ல, ஸ்கூட்டியில, பல பேர் டபுள் டக்கர்ல. சார் கடைசியா கெஞ்சி 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 கடைசியா ஒரு ஆள் கருணை உள்ளல். என்னப்பா வேணும் சார்? எப்படி போகணும் சார்? இங்க பாருப்பா, இதுல நேரா போனீங்கன்னா பச்சை கலர் பில்டிங் இருக்கா? ஆமா சார். அதை தொட்ட மாதிரி கட்டில திரும்பு. நானும் இவ்வளோ நேரம் நம்ம இந்த மிஸ்டர் ட்ரெயினை துரத்திக்கிட்டு வந்து நானும் இவன் என்னதான் பண்றான்னு பாக்குறதுக்காக கூடவே வந்துட்டு இருக்கேன் பின்னால். இவனும் ஒருத்தனா கேட்டு சார் எப்படி போறது, சார் எப்படி போறது? எனக்கு பொறுமையை விட்டுட்டேன். நான் இந்த 2 பசங்களையும் நிறுத்தினேன். வழி கேட்டவன் வழி சொன்னான். ஏய் நில்லு. என்ன சார், நீ என்ன இவ்வளவு நேரமும் பதட்டத்திலே ஓடிட்டு வந்துட்டு இருக்க? சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னாச்சு? நான் 8 மணி நேரம் லேட்டு சார், அதனால பதட்டத்தில் இருக்கேன். ஓ, நீ 8 மணி நேரம் லேட்டா? அதனால என்ன இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்? சார் நான் ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கேன் சார். சரி, அதுக்குதான் இத்தனை பேரை ஒருத்தரா துரத்தி கேட்கிறேன். சார் எனக்கு வழி தெரியல அதனால கேட்கிறேன். வழி தெரியல அதனால கேட்கிறியா? ஆமா சார். நீ எங்க போகணும் உனக்கு வழி தெரியல. சார் என்ன கேட்டீங்க? ஏய் நீ எங்க போகணும் உனக்கு வழி தெரியலங்கிற. சார் எங்க? ஏன் சார் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கறீங்க? ஏய் நீ எங்க போகணும், அதை சொல்லு. வழி தெரியலன்னு சொல்லிட்டு எங்க போகணும்? நான் எங்க போகணுங்கிறீங்களா? ஆமா. அதே யாருக்கண்டா? அது யாரு கண்டாருன்னா அப்புறம் என்ன பதட்டம்? சார் நான் 8 மணி நேரம் லேட்டு சார். ட்ரெயின் 8 மணி நேரம் லேட். ட்ரெயின் 8 மணி நேரம் லேட்டா இருந்தா 10 மணி நேரம் லேட்டா இருந்தாங்க. நீ எங்க போகணும்? எதுக்கு சார் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கறீங்க? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நீ ஒரு நிமிஷம் இல்ல. உனக்கு வழி சொன்ன பிருகஸ்பதியை நான் பிடிக்கிறேன். இவன் வழி சொன்னவனை பிடிச்சேன். இவனுக்கு என்ன நீ இப்ப பண்ண கேட்டாரு? வழி சொன்ன. வழி சொன்னல. அவன் எங்க போகணும்னு உனக்கு தெரியுமா? என்ன கேட்டீங்க? அவன் எங்க போகணும்னு உனக்கு தெரியுமா? நீ வழி சொன்னல. அவன் எங்க போகணும்? அதே யாரு கண்டா? அதே யாரு கண்டாங்கிற? அதே யாரு கண்டா? அவன் எங்க போகணும்னு உனக்கு தெரியல, அப்புறம் நீ வழி சொல்ற? அவனுக்கு நான் ஏன் வழி சொல்றேன்னா அவன் ஏன் கேட்டான்? அவன் கேட்டா நான் வழி சொல்றேன். நீ வழி சொல்லணும்னா அவன் எங்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். தெரியாம ஏன் சொல்றேன்? சார் எனக்கு வேற வேலை கிடையாதா? எனக்கு 1008 வேலை இருக்கு. நான் தலை போற காரியத்துல இருக்கேன், நான் அவசரத்துல இருக்கேன். எனக்கு எதுக்கு இது வேண்டாம் வேலை? அவன் எங்கேயோ போறான் போகட்டும். அவன் எங்கேயோ போறான் போகட்டும்னா நீ சொல்லாம செவனேன்னு போக முடியுதான்? நீ ஏன் வழி சொல்ற? அவன் ஏன் கேட்டான்? அவர் கேட்டாரு நான் சொல்றேன். அவர் கேட்டிருக்கலன்னா நான் சொல்ல போறது இல்லை. அப்படி நீ சொல்றதுன்னா அவர் எங்க போறாருன்னு தெரிஞ்சிடுச்சு. சார் எனக்கு டைம் வேஸ்ட் சார். எனக்கு எத்தனையோ வேலை. நான் என்ன உங்களை மாதிரி சும்மா சுத்திட்டு இருக்கிறாள்? அது வேற நமக்கு ஒரு பட்டம். சும்மா சுத்திட்டு இருக்கிறாள். சரி உனக்கு தான் வழி தெரியல, நீ ஏன் வழி சொல்ற? எங்க போகணும்னே தெரியல, நீ பாட்டு செவனேன்னு போக வேண்டியதானே. நான் ஏன் சும்மா போகணும்? ஒரு சின்ன சமுதாய சேவை. அவர் கேட்டாரு, நான் பதில் சொல்லிட்டு போறதா. நமக்கு இருக்கிற நல்ல மனசு, நான் ஒரு கருணை வள்ளல் பிறந்ததுல இருந்து ஒரு சின்ன சமுதாய சேவை செஞ்சுட்டு போலாமே. இல்ல சமுதாய சேவை வேற. ஆமா சார் நான் ரொம்ப கருணை உள்ளால். சரி நீ ரொம்ப அவசரத்துல இருக்கே, நீ எங்க போயிட்டு இருக்கு? என்ன கேட்டீங்க? நீ ஏதோ அவசரம்னு சொன்னி, நீ எங்க போயிட்டு இருக்கு? அதே யாரு கண்டா? அதே யாரு கண்டாவா? அப்புறம் என்ன இப்படி ஓட்டம்? சார் என்ன ஓட்டமா? என்ன சார் ஊர் முன்னேறிட்டு இருக்கு, உங்களுக்கு ஒண்ணு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எங்க போகணும்னு தெரியாம ஏன் ஓடிட்டு இருக்க லூசு? என்ன சார் என்னை பார்த்து லூசுங்கிறீங்க? உங்க கூட நின்னா நீங்க லூசாவே ஆக்கிடுவீங்க போல இருக்கு. நம்மள ஆள விடுங்க. சரி நீ போ. நமக்கு மிஸ்டர் ட்ரெயினே போதும். நம்ம மிஸ்டர் ட்ரெயினை திரும்ப பிடிச்சேன். நம்ம மிஸ்டர் ட்ரெயினை பிடிச்சேன். அவனை விட்டேன். இங்க பாருப்பா, உனக்கு வழிகாட்டினவன் 108 பேரு. யாருக்குமே நீ எங்க போறன்னே தெரியல, ஆனா அவன் வழிகாட்டுறான். உனக்கு என்ன? யாருக்குமே நீ எங்க போறன்னு தெரியல, ஆனா அவங்க உனக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? அவன் எங்க போயிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. அவன் எங்க போறான்னு தெரியல, நீ எங்க போறான்னு தெரியல, அதுக்குள்ள வழிகாட்டு. இப்படிதான் உலகத்துல பல பேர் வழிகாட்டிட்டு இருக்காங்க. அதை வச்சுதான் நீ வாழ்க்கை நடத்திட்டு இருக்க. என்ன எதுக்கு பேர் உயர்வு, எதுக்கு பேர் தாழ்வு, எது முக்கியம் எது முக்கியம் இல்ல. இது நல்லது, இது முக்கியம், இதை அடையணும், இதுல பாஸ் பண்ணணும், இதுல ஃபெயில் ஆகக்கூடாது, இதுல சம்பாதிக்கணும், இதுல நஷ்டமாக கூடாது, இதுல லாபம் வரணும், இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், இந்த மாதிரி கார் வாங்கணும், இந்த மாதிரி வீடு இருக்கணும், பல விஷயம். இதுல எது நல்லது கெட்டதெல்லாம் நான் பேச வரல. ஆனாலும் அது சரியா இருக்கலாம், தப்பு இருக்கலாம். ஆனாலும் நீ எதை வச்சு முடிவு பண்ற? நீ எங்க போறன்னு தெரியாம தானே. என்ன நீ எங்க இருந்து வரன்னு தெரியல, உனக்கு எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல, ஏன் ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. நீ தெரியாமே நேரம் ஆச்சு 6 மணி நேரம் லேட்டு, 6 மணி நேரம் லேட்டு. அச்சோ என்ன பண்றது? நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நான் ரொம்ப கவலையில இருக்கேன், நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கேன். ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது? தோத்து போயிட்டா என்ன பண்றது? பின்தங்கிட்டா என்ன பண்றது? டென்ஷன். இப்படிதான் உலகத்துல பல பேர் புத்திமதி, சீரியல், சினிமா, நாடகம், டிராமா, எல்லா புத்தகம், கட்டுரை எல்லாம் எழுத. அவனுக்கு எங்க போறன்னு தெரியல, நீ எங்க போறன்னு தெரியல, எழுது. ஏப்பா இப்படி உன் டைம் வேஸ்ட் ஆக்குற? சார் நீங்க தான் என் டைம் வேஸ்ட் ஆக்குறீங்க. நான் உன் டைம் வேஸ்ட் ஆகுறேன்னா நீ தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, எங்க போகணும்னு தெரியாம. சார் நீங்க தான் சார் என் டைம் வேஸ்ட் பண்றீங்க. நான் எப்படி விட சார் இப்ப உங்கள்கிட்ட நின்று 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன், அந்த டைம் எனக்கு வேஸ்ட். நீ எங்க போகணும்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த டைம் வேஸ்டா? ஆமா சார் எனக்கு டைம் வேஸ்ட்.
சரி, இந்த டைம் வேஸ்ட் பண்ணாம நீ என்ன பண்ணிருப்ப அதை சொல்லு. சார், நான் இன்னொரு 4 ஸ்ட்ரீட் நேரம் ஓடி இருப்பேன் சார். நான் என்ன வாழ்க்கையில முன்னேறி இருப்பேன். நீ முன்னேறி இருப்பங்கறல்ல, நீ முன்னேறி என்ன பண்ணிருப்ப அதை சொல்லு. இன்னும் 4 வீதி நீ முன்னேறி இருப்ப. நீ முன்னேறி என்ன பண்ணிருப்ப. நான் இன்னொரு 4 வீதி முன்னேறி இருப்பேன் சார். அதான் இன்னும் முன்னேறி நீ என்ன பண்ணிருப்ப. சார், நான் இன்னும் முன்னேறி வாழ்க்கையில முன்னேறி இருப்பேன். உங்கள்கிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட். முன்னேறினா என்னப்பா அர்த்தம், எதுக்கு பேர் முன்னேறி. அங்க பாருங்க, உங்க தூரத்துல ஒருத்தர், நிறைய பேர் ஓடுறாங்க, நீ யார சொல்ற. இல்ல அந்த ஓடிட்டு இருக்கிறவங்கள பச்சை சட்டை போட்டு இருக்கிறாரு ஒருத்தர். ஆமா, முன்னாடி ஓடிட்டு இருக்கிறாரு. நான் என்ன அவர் ஓவர்டேக் பண்ணிருப்பேன் சார். அதுதான் இப்ப உனக்கு தேவையா. ஆமா சார், நீ இப்படி ஓடி நான் ஓடி அந்த பச்சை சட்டையை ஓவர்டேக் பண்ணணும். அதான் என் வாழ்க்கை லட்சியம். சரி, அந்த பச்சை சட்டையை ஓவர்டேக் பண்ணியாச்சுன்னா, பச்சை ஷர்ட்டை ஓவர்டேக் பண்ணியாச்சுன்னா நான் ஜெயிச்சுட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட். சரி, நீ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போற. நான் ஃபர்ஸ்ட் வந்து நீ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போற. நான் ஜெயிச்சுட்டேன். நீ ஜெயிச்சு என்ன பண்ண போற. நான் ஜெயிச்சு நான் தான் ஃபர்ஸ்ட். லூஸ், நீ ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிச்சு என்ன பண்ண போற. அந்த பச்சை சட்டையை ஓவர்டேக் பண்ணி நீ என்ன பண்ண போற. நான் அந்த பச்சை சட்டையை ஓவர்டேக் பண்ணிட்டு இன்னும் நல்லா பாருங்க, தூரமா நான் பார்த்தேன் அங்க ஒருத்தர் சிவப்பு சட்டை போட்டுட்டு இருக்காரா. ஆமா, அதுக்கப்புறம் நான் அவரை ஓவர்டேக் பண்ணுவேன். அது சரி. அதுக்கப்புறம் நீ அவரை ஓவர்டேக் பண்ணணும். அவரை ஓவர்டேக் பண்ணி என்ன பண்ண போற. அவரை ஓவர்டேக் பண்ணிட்டுன்னா நான் தான் வெரி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். அது சரி. சரி, நீ அவரை ஜெயிச்சுட்டு என்ன பண்ண போற. அவரை ஜெயிச்சுட்டு அவருக்கு அப்புறம் ஒருத்தர் தெரியுறாரா, ஒரு பிரவுன் ஷர்ட் புள்ளி மாதிரி. ஆமா, அதுக்கப்புறம் நான் அவரை ஓவர்டேக் பண்ணேன். அவரை ஓவர்டேக் பண்ணி நீ என்ன பண்ண போற. அதுக்கப்புறம் நான் வந்து வெரி வெரி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கி நீ என்ன பண்ண போற. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியாச்சுன்னா நான் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற. அதுக்கப்புறம் ஒருத்தர் பிளாக் ஷர்ட் ஓடிட்டு இருக்காரு பாருங்க, தூரமா ஒரு சின்ன புள்ளி மாதிரி. ஆமா, அதுக்கப்புறம் நான் அவரை ஓவர்டேக் பண்ணுவேன். நீ எங்க போகணும் சார் அதை சொல்லு. சார், ஏன் சார் தேவையில்லாத பேச்செல்லாம் நீங்க பேசு. நீ எங்க போகணும்னு கேட்டா தேவையில்லாத பேச்சா. ஆமா சார், அது வேஸ்ட். அதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சு. சரி, நீ எங்க போகணும்னு தெரியல, நீ எங்க இருந்து வர. யாரு கண்டா. எதுக்கு ஓடிட்டு இருக்க. யாரு கண்டா. இது யாரோ ஒரு ட்ரெயின்காரனோட கதை கிடையாது. இது யாருடைய கதை. நம்மளுடைய கதை. நாம இப்படிதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். கேட்டா சாதிக்கிறேன், அப்புறம் அவசரம், 8 மணி நேரம் லேட்டு, பதட்டம், டென்ஷன், கோவம் எல்லாம். நீ எங்க போயிட்டு இருக்க. யாரு கண்டா. எங்க இருந்து வர. யாரு கண்டா. எதுக்கு இங்க இருக்க. யாரு கண்டா. உனக்கு ஏன் ஒரு உலகம் இருக்கு இங்க. யாரு கண்டா. உனக்கு ஏன் பல்லு மூக்கு அறிவுலாம் இருக்கு. யாரு கண்டா. அப்புறம் என்ன அவசரம். சார், நான் வாழ்க்கையில முன்னேறணும். முன்னேறி என்ன பண்ண போற. ஜெயிக்க போற. ஜெயிச்சு என்ன பண்ண போற. முன்னேறி என்ன பண்ண போற. ஜெயிக்க போற. ஜெயிச்சு என்ன பண்ண போற. முன்னேற போற. லூசு, இதை தெரிஞ்சுக்கிட்டு ஓடு. புரியுதா. சார், என்ன ஓட வேண்டாங்கிறீங்களா. ஓடு, இது தெரிஞ்சுக்கிட்டு ஓடு. ஏன் சார் எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க நீங்க. இதுக்கு பேரு டைம் வேஸ்ட் இல்லை, இது ரொம்ப முக்கியம். இது போய் முக்கியமா. ஆமா சார், நீங்க என்ன சாமியாரா. நான் சாமியாரா இருந்தேன்னா பூமியாரா இருந்தா உனக்கு என்ன. இல்ல நீங்க சாமியாரா. சரி, நான் சாமியார்னு வச்சுக்கோ. இப்ப என்ன பண்ணுங்கிற. இல்ல, உங்களுக்காக தான் ஊரு கடைசியில நாங்க ஆசிரமம் கட்டி கொடுத்துருக்கோம். நீங்க எல்லாம் ஊருக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க செவனேன்னு அந்த கடைசியில இருக்கிற ஆசிரமத்துல தங்கி சாமி கும்பிட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு பஜனை பாடிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதானே சார். நீங்க ஏன் சார் எங்களை எல்லாம் தொல்லை பண்ண. நாங்கெல்லாம் எவ்வளவு பிஸியா முன்னேறிட்டு இருக்கோம். உலக இது மாடர்ன் வேர்ல்ட், அட்வான்ஸ் வேர்ல்ட், பயங்கரமா கம்ப்யூட்டர் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கோம். நாங்க ட்ரெயின்ல பறக்கிறோம், பிளைட்ல பறக்கிறோம், மலையில மோதுறோம், கீழே விடுறோம், பெரிய பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நீங்க இந்த மாதிரி எங்க போற தெரியுமா, எதுக்கு போற தெரியுமா, எங்கேருந்து வர தெரியுமா. ஏன் சார் டைம் வேஸ்ட் பண்றீங்க. உங்களை மாதிரி சாமியாரால தான் நாடு பிற்போக்கு நாடா போயிட்டு. அமெரிக்காவை பாருங்க, ரஷ்யாவை பாருங்க சார். யாராவது இந்த கேள்வி கேட்டிருக்கானா இது வரைக்கும். அவன்லாம் இதை யோசிக்கிற நேரம் இன்னும் 2 கிலோமீட்டர் ஓடி ஃபர்ஸ்ட்ல நிக்கிறார் சார். உங்க பேச்ச கேட்டு இந்த இந்தியாவை பின்தங்கி இருக்கு. உங்களை மாதிரி சாமியார்கள் இந்த இந்தியாவுக்கு ஷார்ப்பா கேட்டு சார். ஏன்பா முணுமுணுக்கிற. உன்னை அறிவை பயன்படுத்துன்னு சொன்னா முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ள பின்ன என்ன சார். இந்நேரம் நான் எவ்வளவு தூரம் முன்னேறி இருப்பேன். நான் இந்நேரம் 10 வீதி ஓடி இருப்பேன். நீங்க என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கறீங்க, அறிவை பயன்படுத்துகிறீங்க, இது அத்தனை வேஸ்ட் சார்.
அத்தனை வேஸ்ட். இப்படிதான் எல்லாரும் ரோட்ல ஓடிட்டு இருக்கான். ஏன் ஓடுறோம்னு தெரியல, எதுக்கு ஓடுறோம்னு தெரியல, எங்க ஓடுறோம்னு தெரியல. நீ ஓட வேண்டாம்னு சொல்லல. ஒருவேளை நீ ஓடுற திசை நீ ஓடி போய் அடைய வேண்டிய இடத்திற்கு எதிர் திசையில் ஓடி இருந்துன்னு வச்சுப்போம். உன் ஓட்டம் என்னாச்சு? நீ வேற தீவிரமா ஓடுறன்னு ஓடுற. ஒருவேளை நீ அப்படிதான் ஓடுறன்னு சொல்ல வரல, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். எங்க போறேன்னு நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீ கேட்கறல்ல, எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ சொல்றல்ல. ஒருவேளை நீ ஓடுற ஓட்டம் நீ ஓட வேண்டிய சேர வேண்டிய இடத்திற்கு எதிர் திசையாக இருந்தால் உன்னுடைய தீவிரமான ஓட்டம் என்னாச்சு? நீ இன்னும் வேகமா ஓட உனக்கு நீயே துரோகம் செஞ்சுக்கிற. கரெக்ட். உன்னுடைய அறியாமையால். அது ஏமாளித்தனமா இல்லையா? அப்புறம் நீ பிறகு வருத்தப்படுவ, அச்சோ இது ஏன் முன்னாடியே எனக்கு தெரியாம போச்சு. அதற்காகத்தான் சொல்கிறோம், அல்லது வேதம் சொல்கிறது, நீ எங்கே சென்று கொண்டு இருக்கிறாய், எங்கிருந்து வந்திருக்கிறாய், ஏன் இந்த ஓட்டத்தில் இருக்கிறாய், ஏன் இந்த உறவுகளை சந்தித்தாய், ஏன் இந்த குடும்பத்தை சந்தித்தாய், ஏன் இந்த நண்பர்களுடன் வாழ்கிறாய், ஏன் இந்த வெற்றி தோல்விகளுடன் வாழ்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ். இதுக்கு பதில் இருக்கு. அந்த பதில் இருப்பதால் அவைகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ் அப்படின்னு வேதம் சொல்லும். இதுல என்ன தப்பு இருக்கு? இது எப்படி தேவையில்லைன்னு சொல்ல முடியும்? இது எப்படி முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இது எப்படி டைம் வேஸ்ட்னு சொல்ல முடியும்? இதை எப்படி பிற்போக்குத்தனம்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் வீண் ஆர்குமெண்ட். இது அவசியமானது. ஏன்னா நீயே சொல்ற உன்னுடைய வாழ்க்கை முக்கியமானது, ஆனா உன்னுடைய வாழ்க்கையை பத்தி உனக்கு ஒண்ணுமே. அவர் எப்படி? ஒரு பையன் ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வரான் மார்க்கெட்ல புதுசா. அவனுக்கு பிடிச்சிருக்காது. பிடிச்சிருக்கிற நாய்க்குட்டின்னா அவனுக்கு தெரியணும் இந்த நாய்க்குட்டிக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம், என்ன கொடுக்க கூடாது, இதை எப்படி வளர்க்கணும், எந்த இடத்துல தூங்க வைக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாம கையாண்டானாக்க அந்த நாய்க்குட்டி இறந்து போகுது. முக்கியம்னா அதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமலேயே அதை கையாண்டு எனக்கு தெரியும் கடைசியா அதுக்கு டிக்கெட் கொடுத்து. அப்படிதான் நீயும் உன்னுடைய வாழ்க்கை என்ன, எங்கிருந்து வந்தது, எங்க போயிட்டு இருக்கு, எதுவுமே தெரியாம வாழ்ந்து கடைசி வீணாக்குகிறாய். அப்படிதான் உலகத்துல இருக்கிற எல்லாரும் சும்மா யார்கிட்டயோ வழி கேட்க வேண்டியது. எப்படி வாழறதுன்னு அவனுக்கு என்ன தெரியும்னா அவனுக்கு ஒண்ணும் தெரியல. அவன் எங்க போயிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியல, நீ எங்க போயிட்டு இருக்கன்னு தெரியல. இவங்கதான் உனக்கு சொசைட்டில மாடல் பர்சன். அவங்கள பார்த்துட்டு நீயும் வாழ்க்கை அடமானம் வைக்கிற. இதுக்கு பேரு தான் வெற்றி, இதுக்கு பேரு தான் உயர்வு அப்படின்னு நினைச்சு, இதுக்கு பேரு சாதனை நினைச்சு கடைசியா அதை அறிஞ்சு பார்த்தோம்னா முணுமுணுக்குறேன். இது என்ன சாதனை என்னங்க? அந்த இடத்துக்கு நான் வந்தா நான் ஜெயிச்சேன், கடைசியா உனியும் காணும். நான் கடைசியா நிம்மதியா இல்ல. சாதனை பண்ணி 2-3 நாளைக்கு ஏதோ சந்தோஷமா இருந்தா எல்லாரும் என்னை பார்த்து பல்ல காட்டிட்டு போனாங்க, எனக்கும் என்னவோ பெருமையா. அதுக்கப்புறம் இப்ப யாரும் என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். நான் என்னத்தை சாதிச்சேன்? கடைசியா பார்த்தா நான் தான் நிம்மதியா இல்லை, என் வாழ்க்கை அடமானம் வச்சேன். வயசு பார்த்தா 110 ஆயிடுச்சு, நான் நிம்மதியாக இல்லை. இப்படிதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படிதான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க.